வணக்கம், இது கிளவுட் நியூஸ் தமிழ். நான் உங்கள் சதீஷ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து 2-3 நாட்களா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது இது கடந்த ஒரு வாரமாவே பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து செம பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க அரசியல் வாய்வாதமாக வந்து 2 கட்சிகள் தரப்புல வந்து 2 கட்சியினுடைய தலைவர்கள் தரப்புல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கே ஓரளவுக்கு அனலைஸ் ஆயிருக்கும். விசிக கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்களின் அந்த வாகனம் வந்து ஒரு வழக்கறிஞரோட வாகனத்து மேல இவரோட வாகனம் வந்து மோதிய அந்த விவகாரம் தான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கு. அந்த வாகனத்து மேல மோதிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்து நிறைய சேனல்ஸ்லயும் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை சார்ந்த அந்த வாதம் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. இதை பத்தி அண்ணாமலை அவரு சொல்ற கருத்தும் திருமாவளவன் அவர் சொல்ற கருத்தும் வந்து எந்த அளவுக்கு ஒரு வாய்வாதமா போகுது அப்படிங்கறத பத்தி தான் இதுல கிளியரா பார்க்க போறோம். அடிச்சா முறைப்போம், முறைச்சா அடிப்போம். அது அப்படிங்கிறத விட முறைத்தால் அடிப்போம், 4 தட்டு தட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து மிக சர்ச்சையாக உருவெடுத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். வைரலாவே போய் நீதிமன்றமும் வந்து அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு பண்புள்ள ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய ஒரு மிக பிரதான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் அந்த கட்சி வந்து நல்ல விதமா வழி நடத்தணும். அதை வந்து அவரே வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றமும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை பத்தி அண்ணாமலை தான் வந்து அவரு இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து அவங்க தான் பின்னாடி இருந்து கேமரா வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றத வந்து முற்றிலும் மறுக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த நபர் யாருன்னே தெரியாது, இது எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்துங்கிறதா அவரு தரப்ப சொல்றாங்க. அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் காண்டாவே ஆயிட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்க. திருமாவளவன் பாத்தீங்க அப்படின்னா நடந்த இன்சிடென்ட் நடந்த வந்து அந்த ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து ஒரு தொலைக்காட்சிக்கோ தனியார் தொலைக்காட்சிக்கோ அண்ணாமலைக்கோ வந்து அந்த வீடியோ வந்து பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தோட சொல்றதுதான் நகைச்சுவையா கூட. கண்டிப்பா இது ஒரு நகைச்சுவை தான். ஏன் அப்படின்னா இதுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா வந்து சம்பந்தம் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் தெரியுது. ஏன்னா இது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயத்த அவர் எடுத்து பேசுனதுனால அவங்க மேல பழி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயத்த வந்து மெயினா வந்து எல்லாமே பாக்குறோம். சமூக ஊடகங்கள்லயும் வந்து இதனுடைய கருத்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மள சொன்ன மாதிரி கூட இங்கதான் நீங்க முறைச்சா அடிக்கிறீங்க, நீங்க பார்டர்ல போய் நீங்க முறைச்சா அடிப்பீங்களா? ஆமா, ஏன்னா இப்ப வந்து காஷ்மீர் பார்டர்ல போய் நீங்க நின்று பாகிஸ்தான் ஆர்மியோட போய் நீங்க முறைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க போய் நின்று நீங்க முறைச்சு பாருங்க, அவன் முறைப்பான், அவனை வந்து நீங்க அடிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வச்சாரு. அதெல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏற்புடையதா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தங்களை பாக்குறாங்க, ஒரு சர்வசாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ ஓட்டு வாங்க வரும்போது வந்து வணக்கம் போட்டு காலில் விழுகாத குறையாதான் எல்லாருமே ஓட்டு கேட்கறாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தங்க முறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுமக்களை வந்து ஒரு தொண்டரா வந்து உங்களை பாக்குறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள வந்து நீங்க ஒரு தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முறைச்சால் அடிப்பே 2 தட்டு தட்டுங்க அப்படிங்கிறத வந்து சொல்வது வந்து அவர் வந்து இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. வண்டியில வந்து நான் வந்துகிட்டு இருந்தேன், வண்டி லேசா முன்னாடி இருந்த அந்த ஸ்கூட்டியோ ஆக்டிவாவோ அதுல வந்து மோதிட்டதாக, அப்போ வந்து ஒரு வேர்வையை வந்து தலையில தொடச்சிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த சமயத்துல வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு. அவருக்கே வந்து அது தெரியல, கூட்டமா இருந்தாங்க, நான் அதை வந்து கவனிக்கல. அதுக்குள்ளேயே வந்து கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு. நானும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அபிஷியல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை வந்து நான் கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி வந்து அவர் தகவல் சொல்லியிருக்காரு. அதனால நான் அதை பெருசு படுத்தல அப்படின்னு சொன்னது வரைக்கும் ஓரளவுக்கு வந்து எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனா வந்து இதை மறுபடியும் திரும்பி இந்த டாக் வரும்போது என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா, முறைச்சாரு அதனால வந்து அடிச்சாங்க, அப்படி 4 தட்டு தட்டினாங்க அப்படிங்கிறது சொன்னதுதான் வந்து இப்ப சர்ச்சையா வெடிச்சிருச்சு அப்படின்னா. அது அண்ணாமலையோட என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா,
இங்க ஒரு தட்டு தட்டினீங்கன்னா நான் 2 தட்டு தட்டுவேன். ஏன்னா நான் வந்து காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்துக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பகிரங்கமாக என்ன சொல்றாரு சொல்லிக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு அடி அடிச்சா நான் 2 அடி அடிப்பேன். நான் வந்து இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டேன். இந்த பல ரவுடிகளை வந்து நான் டீல் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு, பல ரவுடிகளை பார்த்துருப்பாரு. சோ அவர் வந்து சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து காந்தி மரம் ஒரு பக்கம் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே சுபாஷ் சந்திர மாதிரி போஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் உள்ளவர்கள் வந்து ஒரு பக்கம் அடிச்சா நான் 2 அடி அடிப்பேங்கிற இதுல வந்து அப்படியேனா ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. கண்டிப்பா அவருக்கான ஒரு அது எல்லாமே தனி மனிதனோட பண்பு தானே அது. பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்தாலே வந்து யாரையும் வந்து தனி நபர் வந்து கை நீட்டி அடிக்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கறதான சட்டமே சொல்லுது. வன்முறை வந்து எதுக்குமே தீர்வாகாதுங்கிறது தான் உண்மை. யாரும் வந்து யாரையும் தாக்கி பெரிய ஆளாக போறது இல்லை. அதனால வந்து என்னன்னா ஒரு 10 பைசா பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையில்லை அப்படிங்கறதுதான். இத வந்து பெரிய ஒரு சர்ச்சையா போறதுக்கு வாக்குவாதங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஏன் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிட்டு மொத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா ஒரே இதெல்லாம் முடிஞ்சு போகுது. அதை ஏற்கக்கூடிய வகையில கட்சி தலைவர் அந்த பொறுப்பு பார்க்கக்கூடிய லெவல் இருக்கக்கூடியவர் ஒரு பப்ளிக்ல போய் கை நீட்டி அடிக்கலாமா அப்படிங்கிற யோசிக்க மாட்டாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புது இல்லைங்களா? இல்ல அதை கேட்டுக்கலாம், ஏப்பா அப்படி அடிச்சீங்க விட்டுருங்க, அது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பண்போட போயிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனைகள் ஆயிருக்காதுங்கிறது தான் உண்மை. எல்லா வீடியோஸ்லயும் வருது. எல்லாத்துக்குடைய கருத்தா பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுடைய கருத்து கூட அது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது ஓட்டுமே அதைத்தானே முன்னோக்கி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இந்த வாக்குவாதங்களை வந்து இது போன்ற திரும்பவும் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம மக்களை போய் சந்திக்கக்கூடிய வகையில தான் இருக்கிறோம். அந்த நேரத்துல அந்த கள நிலவரம் வந்து பல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இங்க யாராவது என்னன்னாலும் முறைப்பாங்க, எடுப்பாங்க, சத்தம் போடுவாங்க, ஒரு விசில் அடிப்பான் ஒரு தொண்டை, அவரே விசில் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய ஓட்டு வங்கி என்ன ஆகும் அப்படிங்கிற மனசுல வச்சுட்டு திரும்ப பேசுறாரு அப்படிங்கிறது கேள்வியாவே இருக்கு. ஏன்னா மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க அப்படிங்கும் போகும்போது மக்களுடைய ஆதரவுகளை திரட்டிதான் அவங்க வாக்குகளை பெறாங்க அப்படிங்கும் போகும்போது மக்களுக்கு வந்து அவங்க பணி செய்யறதுக்காக மக்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய விஷயமாவே. மக்களுக்காக பணி செய்ய போகும்போது மக்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு சாதாரணமான ஒரு நபர் அவர் வந்து பிளான் பண்ணி வந்து இடிச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புல சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அவர் பிளான் பண்ணி இடிச்ச மாதிரி வந்து அதுல அந்த மாதிரியான வீடியோ தெரியல, என்ன பின்புலம் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இருப்பினும் ஒரு தரப்புல வந்து வக்கீல வந்து இந்த மாதிரி தாக்குனது, வக்கீல் சங்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாமே எல்லா பக்கமே ப்ரொடெஸ்ட், அதாவது போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இல்ல அது வந்து ஏன்னா ஒரு வழக்கறிஞர்களுக்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கும், பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற போது மக்களுக்கு அவங்க வந்து சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சரியா தான் பார்க்கப்படுது. வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் போது பப்ளிக் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கறதான இன்னைக்கு கேள்வியாவே இருக்கு இல்லைங்களா? இது கலைஞர்களை தாண்டி தான் வந்து ஐயா அவர்கள் பண்போடு திரும்ப ஐயர் வந்து பண்போடு நடந்துக்கிறார் அப்படின்னா அதுக்கான விஷயங்களே வந்து இஷ்யூ ஆயிருக்காதுங்கிறத நம்மளுடைய கருத்தாவும் மக்களுடைய கருத்து மட்டும் இல்ல, இது வந்து கருத்தாவும் இருக்கு. உலக தமிழர் அத்தனை பேருக்கும் இந்த கருத்து தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து வன்முறை எதுக்குமே வந்து ஒரு தீர்வாகாது. ஏன்னா வந்து ஒரு அபிதரி அப்படிங்கிறது அந்த இடத்துல தேவையில்லை. சாதாரணமா பேசியிருந்தாலே அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த எபிசோடோட பண்ணிட்டோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டனோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனல்ல ஸ்டேட் இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.